போடுற நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய கிறிஸ்பியான கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை சின்ன சின்ன போண்டாவாக பொரிச்சு எடுத்துடலாம். மாவில் பேக்கிங் சோடா கலந்துருக்கிறதுனால நல்ல உப்பி நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. வெளியிலேயே நல்ல மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாக சூப்பராக நம்மளோட கோதுமை போண்டா ரெடி. ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு இந்த போண்டா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. பாய் பாய்.